Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. குஜராத் ஸ்டேட்ல வடோதரான்னு ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டிக்குள்ளார தான் சன்சன்ங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல வாழ்ற 20 வயது பெண்மணி தான் குஷ்பு ஜானி. குஷ்புவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். குஷ்புக்கு என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு நடந்த ஒரு துரோகம் என்ன? தம்பி தம்பின்னு நினைச்சிட்டு இருந்தவன் அக்கா கிட்ட பண்ண விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது இந்தியா எந்த லெவலுக்கு போகுது, நம்மளோட நாடு எங்க தான் இருக்கு, எல்லாரும் என்ன மாதிரி உணர்வோட தன்னோட அம்மா, தன்னோட அக்கா, தன்னோட தங்கச்சி எல்லாம் பார்க்கறாங்க அப்படிங்கிறதே சந்தேகப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது நமக்கு தோணுது. வாங்க சம்பவத்துக்குள்ளார போவோம். இந்த குஷ்பு ஜானி அப்படிங்கிற பெண்மணி அந்த சன்சந்த் அப்படிங்கிற கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. ஸ்கூலிங் எல்லாமே அங்கதான் படிச்சிருக்காங்க. அப்பா அம்மாவோட ரொம்ப செல்லமான பொண்ணு. அப்பா அம்மாவை ரொம்ப நேசிப்பாங்க. எல்லாத்துக்கிட்டுமே நல்லா பேசி பழகுவாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்லா படிக்கிற பொண்ணு. அவங்களா தேர்ந்தெடுத்து பக்கத்து கிராமத்துல இருக்கிற எம்எஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற காலேஜ்ல பிகாம் 3rd இயர் செலக்ட் பண்ணி நல்லபடியா படிச்சுட்டு வந்தாங்க. அவங்களோட படிப்பு நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. அப்பா அம்மாவுக்கு எப்பயும் போல ஒரே கனவு தான். குஷ்பு எல்லா டிகிரியும் முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கிராம மக்களாகட்டும் சிட்டி மக்களாகட்டும் எல்லாத்துக்குமே அவங்கவங்க பொண்ணு மேல என்னெல்லாம் கனவுகள் இருக்குமோ இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. குஷ்புக்கு சொந்தமா ஒரு அக்காவும் இருக்காங்க. குஷ்புவோட ஒரு 3 வயசு அதிகம். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அதே கிராமத்துல வேற ஒரு பையனுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தந்திருக்காங்க. தேஜலோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குஷ்புவோட அப்பா அம்மாவுக்கும் சரி, குஷ்புக்கும் சரி, தன்னோட அக்காவுக்கு அமைஞ்ச ஒரு வாழ்க்கை மாதிரியே எனக்கும் நல்லபடியா வாழ்க்கை அமையணும், கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு குஷ்புக்கு ரொம்பவே ஆசை. ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப லட்சணமான பொண்ணு. அவங்களுக்குன்னு வரன் தேரணும் அப்படின்னா அந்த வில்லேஜ்ல நிறைய வரன் வரும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி குஷ்புவோட வாழ்க்கையாகட்டும் அவங்க குடும்பத்தோட வாழ்க்கையாகட்டும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த நிம்மதி எல்லா விஷயங்களும் கெடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு புறம்போக்கு அந்த குடும்பத்துக்குள்ளார வந்து நுழையுங்க பாருங்க. அப்பதான் அந்த குடும்பத்துல என்ன நடக்குது, இந்த மாதிரி சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்படி ஆகணுமான்னு சொல்லிட்டு நமக்கே கவலையா இருக்கும். கரெக்டா டிசம்பர் 11ஆம் தேதி 2019 வருடம் குஷ்புவோட அப்பா அம்மா நாங்க வெளியூருக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, காலையில போயிட்டு சாயந்தரமே வந்துருவோம், ஒரு சொந்தக்காரங்க கல்யாணம்னு சொல்லிட்டு குஷ்புவை வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க. அடிக்கடி குஷ்புவை வீட்டுல விட்டுட்டு போவாங்க. ஏன்னா 20 வயசு பொண்ணு, காலேஜ் போற பொண்ணு, இங்க இருந்து பக்கத்து வில்லேஜ்ல காலேஜுக்குலாம் போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன கிராமம், சுத்தி முத்தி எல்லா மக்களும் இருக்கும் போது தன்னோட பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் குஷ்புவை விட்டுட்டு போனாங்க. அவங்க போயிட்டு சாயந்தரம் 4 மணி பக்கம் திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது வீடு கதவு திறந்துருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளார எந்த சத்தமும் இல்லை. எங்க வீடை திறந்து விட்டுட்டு எங்க போயிட்டா, ஒருவேளை உள்ளாரதான் இருக்காளான்னு சொல்லிட்டு குஷ்பு அவங்க அப்பா அம்மா எல்லாமே உள்ளார போய் குஷ்பு எங்கன்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. வீட்டுல குஷ்பு இல்லை. அப்படின்னா கண்டிப்பா கதவை திறந்து விட்டுட்டு பூட்டாம கூட அவ ஃப்ரெண்டு வீடு, சொந்தக்காரங்க வீடுன்னு எங்க சுத்த போயிட்டா. அவ திருப்பி வரும்போது நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குஷ்புவோட அவங்க அம்மா ரொம்ப கோபமா குஷ்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 4 மணி 5 ஆகுது, 6 ஆகுது, நைட்டு 7 மணி பக்கம் ஆகுது. அப்பதான் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியல. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பயப்பட ஆரம்பிச்சாங்க. குஷ்பு எங்க தான் போயிட்டான்னு சொல்லிட்டு கால் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இது வரைக்கும் அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயுமே வெளியே போனதே இல்லை. ஆனா இன்னைக்கு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வேற எங்க போயிருப்பா? அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜ் ஃப்ரெண்டு வீட்டுக்கா கால் பண்றாங்க, சொந்தக்காரங்க கால் பண்றாங்க. குஷ்பு எங்க போனா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை வேற ஏதாச்சும் ஃப்ரெண்டோட நம்பர் நம்ம கிட்ட இல்ல, அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கலாம், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம், கடைசி பஸ்லயாவது கிராமத்துக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு கடைசி பஸ் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. குஷ்பு எப்படியாச்சும் வருவான்னு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா இடத்துலையும் தேடியும் குஷ்புவை காணோம். அப்படின்னா கண்டிப்பா நம்ம பொண்ணு மிஸ் ஆயிட்டாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சுத்தி இருக்கிற கிராமத்துல எல்லாத்துக்கிட்டுமே சொன்னாங்க. எல்லா கிராம மக்களும் குஷ்பு எங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்காத போது அதே நாள் நைட்டு 10 மணி பக்கம் பக்கத்துல இருக்கிற பத்ராங்கிற ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் குஷ்பு ஜானி அப்படிங்கிறது என்னோட பொண்ணு, 20 வயசு ஆகுது, பக்கத்து வில்லேஜ்ல இருக்கிற எம்எஸ் யூனிவர்சிட்டியில பிகாம் படிக்கிற பொண்ணு, மத்தியானத்துல இருந்து காணோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை தராங்க. பொதுவாகவே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வயசு பொண்ணை காணும்னு சொல்லி நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களோட சிந்தனை எல்லாம் ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கும். வயசு பொண்ணு ஏதாச்சும் ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பா, வேற ஜாதிக்கார பையனா இருக்கும், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பா. 2-3 நாள் கழிச்சு திருப்பி கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்களோ, இல்லை ஒருவேளை ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லயோ மார்க் குறைஞ்சு போயிருச்சோ,
ஏதாச்சும் ஃப்ரெண்டு வீட்டில் இது ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களோ, இந்த மாதிரி சிந்தனைகள் தான் வரும். ஏன்னா நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடக்குது. அதை நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவங்களுக்கும் மொதல் விஷயமா குஷ்பு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற சிந்தனை தான் வந்துச்சு. ஆனால் குஷ்புவோட அப்பா அம்மாவுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எங்க பொண்ணு ஓடிலாம் போக மாட்டா, அவ காதலிச்சா அப்படின்னா சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். அவ எங்ககிட்ட எந்த மாதிரி விஷயங்களும் சொல்லல, மறைக்கிற லெவலுக்கும் நாங்க நடந்துக்கலாங்கிறத ரொம்ப கிளியரா சொல்றாங்க. அந்த இடத்துல அப்பா அம்மா ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலையும் கூட கிராமத்து மக்கள் சில பேர் வந்ததுனாலையும் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து குஷ்புவை தேட ஆரம்பிச்சாங்க. போலீஸ் என்கொயரி பண்றது ஃபர்ஸ்ட் குஷ்புவோட அம்மாவான ஹேமா. ஹேமா கிட்ட உங்க பொண்ணை கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு கேட்கும் போதுதான், காலையில நானும் என்னோட வீட்டுக்காரரும் வெளியூருக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். சொந்தக்காரங்களோட கல்யாணம். சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் வந்துருவோன்னு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு தாங்க போனேன். அப்பதாங்க அவளை கடைசியா பார்த்தேன். அதுதான் கடைசியா பார்ப்பேன்னு எனக்கு தெரியாதேன்னு அதே இடத்துல கதறி அழுகுறாங்க. போலீஸால பெருசா இதெல்லாம் நம்ப முடியல. யாரோ ஒருத்தவங்க வீட்டுல மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா குற்றவாளி அந்த வீட்டுக்குள்ளார தான் இருப்பாங்க. நம்ம எத்தனையோ கேசஸ் பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இது ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துக்குள்ளார ஜாதி, மதம் இந்த மாதிரி எல்லாமே ஊறி போய் கிடக்குது. எத்தனையோ பேரு கௌரவ கொலைன்னு சொல்லிட்டு பொண்ணையே கொலை பண்ணிட்டு கடைசியா இவங்க தான் கொலை பண்ணாங்கிறது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி இந்த பொண்ணு ஏதாச்சும் கொலை இது பண்ணிட்டாங்களா, இந்த பொண்ணு வேற யாராச்சும் லவ் இது பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அடுத்ததா குஷ்புவோட காலேஜுக்கே போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டுமே, ப்ரொஃபசர்ஸ் எல்லாத்திட்டுமே விசாரிக்கிறாங்க. குஷ்பு காலேஜ்ல யாரையும் லவ் பண்ணதெல்லாம் இல்ல. வருவா, படிப்பா, அவளுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவா. இதை தவிர்த்து அவ எதுவுமே செய்ய மாட்டாங்கிறத ரொம்ப கிளியரா சொல்றாங்க. சோ பொண்ணுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்ல. அம்மா கடைசியா பார்த்த டைமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா குஷ்புவோட மொபைலை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கால் யூசேஜஸ், கால் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க தவிர லவ்வரோ இல்ல வேற ஏதாச்சும் தப்பான விஷயங்களோ ஒண்ணுமே இல்ல. அப்பனா பொண்ணு ரொம்ப கிளீனா இருந்திருக்காங்க. பொண்ணோட மொபைல் எப்ப ஸ்விட்ச் ஆஃப் ஆனிச்சுன்னு பார்த்தா அவங்க என்னைக்கு மிஸ் ஆனாங்களோ அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. மொபைல் 2 மணிக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அப்பா அம்மா 4 மணிக்கு வந்து பொண்ணு இல்லையேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அதே ஏரியால, அதாவது அந்த பொண்ணு அதே வீட்டில் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. அப்படின்னா வீட்லயே குற்றவாளிகள் இருக்காங்களா, இல்ல எங்க தான் பொண்ணை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு சந்தேகமாவே இருந்துச்சு. அடுத்ததா போலீஸ் குஷ்புவோட எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டுமே விசாரிக்கும் போதுதான் போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. அன்னைக்கு குஷ்புவோட அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு 1 hour 2 hour கழிச்சு குஷ்பு எங்கேயோ ரெடி ஆயிட்டு தனியா வெளியே போனதை அங்க இருக்கிற சில மக்கள் பார்த்திருக்காங்க. இது போலீஸ்க்கு கிடைச்ச ஒரு முக்கியமான க்ளூ. எதுக்காக குஷ்பு வீட்டை விட்டு வெளியே போனாங்க? அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லல, அவங்களாதான் வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? அவங்களோட போன் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா கடைசியா குஷ்புக்கு அவங்களோட அக்காவான தேஜல் கால் பண்ணியிருக்காங்க. தேஜல்கிட்ட கேட்கும் போது அப்பதான் போலீஸ்க்கு தெரிய வருது, தேஜல் கூப்பிட்டு தான் குஷ்பு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு பேங்க்குக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. தேஜல் இதுல ஏதாவது குற்றவாளியா இருப்பாளோன்னு சொல்லிட்டு தேஜலை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேஜல் ரொம்ப கிளியரா சொல்றாங்க, என்னோட தங்கச்சியை பேங்க்குக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு நான் தான் கூப்பிட்டேன். சில ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அவளுக்கு எல்லாம் தெரியுமேங்கிறதுக்காக நான் கூப்பிட்டேன். நாங்க பேங்க்குக்கு போனோம். பேங்க்குக்கு போய் பணம் எடுத்துட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்துட்டு 1 மணி பக்கம் எனக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேங்கிறத முதற்கொண்டு தெரிவிச்சா அப்படிங்கறத கிளியரா சொல்றாங்க. பேங்கோட சிசிடிவி கேமரா பார்த்தா இவங்க 2 பேரும் வந்தது பதிஞ்சிருக்கு. அதே மாதிரி குஷ்பு 1 மணி பக்கம் தேஜலுக்கு கால் பண்ண ரெக்கார்ட்ஸும் இருக்கு. சோ தேஜல் இந்த சைடுல கிளியரா இருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க யாரும் குற்றவாளி இல்லைங்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. எந்த க்ளூமே கிடைக்காம பொண்ணு எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருந்தாங்க. 3 நாள் கழிச்சு டிசம்பர் 14ஆம் தேதி அதே பத்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. அந்த சந்தன்ங்கிற கிராமத்தோட எல்லையில ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியில ஒரு டெட் பாடி மிதந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த டெட் பாடியை வெளியே எடுக்கிறாங்க. அந்த டெட் பாடி ஒரு சாக்கு பையால சுத்தி, பிளாஸ்டிக் பையால சுத்தி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெட்டு போட்டு ரோப்லாம் வச்சு கட்டி பெட்டோட அந்த ஏரிக்குள்ளார போட்டிருக்காங்க. அது டோட்டலா நனைஞ்சு 2-3 நாட்கள் ஆகி உடம்பெல்லாம் உப்பி போன சிச்சுவேஷன்ல தான் போலீஸே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெட் எல்லாத்தையும் திறந்து பார்க்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த பிணம் வேற யாரும் இல்ல, குஷ்பு ஜானி. குஷ்புங்கிற பொண்ணு 3 நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 3 நாட்களுக்கு அப்புறம் இப்ப குஷ்புவோட டெட் பாடி ஏரியில பிணமா கிடைச்சிருக்கு. யார் இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை செஞ்சிருப்பாங்க? உடம்ப பார்க்கவே தண்ணி எல்லாம் உள்ளார போய் உப்பி போய் கிடக்குது. அப்பனா 2-3 நாட்கள் பக்கம் ஆயிருக்கும் இந்த பொண்ணு இறந்து. அடுத்ததா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அதுக்கு முன்னாடி குஷ்புவோட அப்பா அம்மா வர வச்சு குஷ்பு அடையாளம் காட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பாவால் அழுகிய தாங்க முடியல. அதே இடத்துல கத்தி கதறி அழுகுறாங்க. இது எங்க பொண்ணான குஷ்பு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்ததா போஸ்ட்மார்ட்டமும் நடக்க ஆரம்பிக்குது.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸ் கைக்கு வரதுக்கு முன்னாடி இவங்களோட மனசு ஃபுல்லாவுமே 20 வயசு பொண்ணு யாரோ கடத்தி ரேப் பண்ணியிருப்பாங்களோ, ரேப் பண்ணி தான் இந்த பொண்ணை இந்த குளத்துக்குள்ளார போட்டிருப்பாங்களோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு மக்கள் எல்லாமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லை, இப்போ அந்த பொண்ணோட பணம் கிடைச்சிருக்கு, அது ரேப்பாக தான் இருக்கும், யாரோ ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்கம், மீடியா ஒரு பக்கம் எல்லாமே ப்ரெஷர் ஏற்ற ஆரம்பிச்சாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கும்போது பாலியல் ரீதியான குற்றங்கள் எதுவுமே நடந்ததுக்கான அடையாளமே இதில் இல்லை. அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கிறது கிளியராக தெரியுது. ஆனால் அந்த பொண்ணு 3 நாட்கள் பக்கம் தண்ணிக்குள்ளாரே மூழ்கி இருக்காங்க. அதனால எங்களால் நிறைய விஷயங்கள் இந்த டெட் பாடியில் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், இந்த பொண்ணு ஒரு மர்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தலைக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ராட் வச்சு நிறைய டைம் ஓங்கி அடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. கழுத்தில் கோடாரி மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அறுத்துருக்காங்க. ரத்தம்லாம் வெளியே வந்து பின்னாடி தலையில் வலி தாங்க முடியாமல் இந்த பொண்ணு இறந்துருக்காங்கிறத குஷ்புவோட அப்பா அம்மாவிலேயே கேட்க முடியல. இந்த லெவலுக்கு கொடூரமாக என்னோட பொண்ணு வலி தாங்கி இறந்துருக்கா அப்படிங்கிறத யாரெல்லாம் அப்பா அம்மாவை தான் கேட்க முடியும். ஸோ ஒரு பக்கம் போலீஸோட கையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இன்னொரு சைடு மக்கள் மூலியமாகவும் மீடியா மூலியமாகவும் கிடைக்கிற ஒரு ப்ரெஷர். இதை வச்சு எப்படிலாம் நம்ம தேடுறது, எந்த க்ளூமே கையில் இல்லை, ஏதாச்சும் ஒன்று மாட்டுமான்னு சொல்லிட்டு நிறைய போலீஸ் டீம் ஆகட்டும், மஃப்டியில் எல்லா வில்லேஜஸ்லையுமே ஏதாச்சும் ஒரு தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு குஷ்பு பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையுமே குஷ்பு எங்கே தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் போலீஸ்க்கு எந்த க்ளூமே கிடைக்கல. 2 நாள் கழிச்சு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிச்சு. அதே கிராமத்தோட எல்லையில சுவாமி நாராயணன் கோயில் ஒன்று இருக்கு. ரொம்ப ஃபேமஸான கோயில், கிராமத்து மக்கள் எல்லாருமே அங்கே போவாங்க. அங்கே சில சிசிடிவி கேமராஸ் எல்லாமே இருக்கு. போலீஸோட முதல் ஸ்டெப்பே கிராமத்தில் இருக்க எல்லா சிசிடிவி கேமராஸையும் நம்ம எடுப்போம். எல்லா ஆக்சஸையுமே எடுத்து ஏதாச்சும் ஒரு தடயம் கிடைக்குதா, குஷ்பு எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோங்கிறதுனால தான் சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த கோயிலோட சிசிடிவி கேமரா பார்க்கும் போது தான் ஒரே ஒரு சிசிடிவியோட கேமராவோட பேக்கப் ஹார்ட் டிஸ்க் மட்டும் திருட்டு போயிருக்கு. யார் அதை திருடி இருப்பாங்க, சமீப காலத்துல தான் திருடி இருக்காங்கிறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த கோயிலில் இருக்கிற வேற சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது தான் ஒரு 17 வயசு பையன், 17-18 வயசு பக்கம் இருக்கும், அவன் தான் இங்க இடத்துல வந்து ஹார்ட் டிஸ்க் திருடி இருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு புரிய வருது. அவன் யாரு அப்படிங்கிறது ஃபேஸ் நல்லாவே பதிஞ்சிருச்சு. ஒரு சிசிடிவி கேமராவோட ஆக்சஸை திருடுறதுக்கு அவன் இன்னொரு சிசிடிவி கேமராவோட ஆக்சஸ்ல மாட்டிக்கிட்டான். உடனே அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே கிராமத்தை சேர்ந்த பையன் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அவனோட பேரு ஜெய். போலீஸ் கண்டுபிடிச்ச முக்கியமான க்ளூவே இப்ப இறந்து போன பொண்ணோட குஷ்பு வீட்டுக்கு 3 வீடு தள்ளி தான் இந்த ஜெய் இருக்கான். அவன் எதனால இந்த கோயிலில் இருக்கிற சிசிடிவி கேமராவோட ஹார்ட் டிஸ்க் திருடணும், அப்பனா என்ன விஷயம் அதில் பதிஞ்சிருக்கு? ஒருவேளை அந்த ஹார்ட் டிஸ்க்ல குஷ்பு எடுத்துட்டு போற விஷயங்கள் ஏதாவது பதிஞ்சிருக்குமா, இவன் தான் குற்றவாளியோன்னு சொல்லிட்டு போலீஸ் டீம் எல்லாருமே அந்த ஜெய்யோட வீட்டுக்கு போறாங்க. ஜெய்யை கஸ்டடியில எடுக்கிறாங்க. ஜெய்யை கஸ்டடியில எடுத்து எங்ககிட்ட முழுசா ஆதாரம் இருக்கு, நீ சிசிடிவி கேமராவோட ஹார்ட் டிஸ்க் திருடுனது இன்னொரு கேமரால பதிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அவங்களோட ஸ்டைல விசாரிக்கும் போது தான் அவன் எல்லா ஷாக்கிங்கான உண்மையும் சொல்றான். போலீஸ் கணிச்சது நிஜமாயிடுச்சு. 3 வீட்டுக்கு தள்ளி தான் இவன் இருக்கான். அப்பனா ஒருவேளை இவன் தான் குஷ்புவை கொண்டிருப்பானோன்னு சொல்லிட்டு அவங்க கணிச்சாங்க. அதே மாதிரி ஆமா, நான் தான் குஷ்பு ஜானி அப்படிங்கிற பெண்மணியை கொலை பண்ணங்கிறத அவன். ஸோ போலீஸ்க்கு இப்போ ஒரு பெரிய ரிலீஃப், கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம், இனிமேட்டு மீடியா மக்கள் எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம். இப்போ இவன் எதுக்காக கொலை பண்ணா, இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, இவன் எப்படிப்பட்ட கேரக்டர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அடுத்ததான் அவங்ககிட்ட டீட்டெயிலா விசாரிக்கும் போது தான் ஜெய் பத்தி ஒவ்வொரு விஷயங்களும் போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த ஜெய் அப்படிங்கிற பையன் 17-18 வயசு இருந்தாலும் அவனுக்கு காம புத்தி அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டுமே வரும். போற வர பெண்கள் எல்லாத்தையுமே அவன் தப்பா தான் பார்ப்பான். எப்படியாச்சும் எல்லாத்தையுமே அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல ஏங்கிக்கிட்டே இருக்கும். இது மாதிரியே நிறைய பெண்களோட அவன் தப்பா நடந்துகிட்டது போலீஸ்க்கு நிறைய நியூஸ் கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இவனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து நிறைய விதமான கம்ப்ளைண்ட் அவன் மேல தராங்க. அவன் கூட படிக்கிற பொண்ணு ஆகட்டும், பார்க்குற பொண்ணு, பழகிற பொண்ணு எல்லாத்துக்கிட்டுமே ஏதோ ஒரு காம புத்தியோட தான் பார்ப்பான். அதே மாதிரி தான் இந்த இடத்துல குஷ்பு ஜானியும் பார்த்திருக்கான். ஆனா குஷ்புக்கு இவன் மனசுக்குள்ளார என்ன இருக்கு, இவன் எப்படிப்பட்ட பையன் சொல்லிட்டு எதுவுமே தெரியல. குஷ்பு எப்ப பார்த்தாலும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இந்த ஜெய்யை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. இவனோட மனசு ஃபுல்லா நம்ம ஒரு பொண்ணை இந்த மாதிரி உணர்ச்சியோட பார்க்கிறோம், அவன் நம்மள அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சான். இந்த குஷ்பு மேல கோவப்படுற மாதிரி நிறைய பெண்கள் மேல அவன் கோவப்பட்டுட்டு தான் இருந்திருக்கான். யாரையுமே அவன் கையில ராக்கி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கட்ட விடவே மாட்டான். யாராச்சும் அண்ணா தம்பின்னு சொல்லி கூப்பிட்டா அவன் திட்ட ஆரம்பிச்சிருவான்.
இந்த மாதிரி கேரக்டர் உடைய பையனை தான் குஷ்பு நம்பி தம்பி தம்பின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்திருக்காங்க. இவனுக்கு குஷ்புவை எப்படியாச்சும் அடைஞ்சிடணும், எப்படியாச்சும் ஒரு நாள் அவ கூட நம்ம பாலியல் தொடர்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டே இருந்திருக்கான். அதனால குஷ்பு எங்க போறாங்க, எங்க வராங்க, யாருக்கிட்ட பேசுறாங்க, வேற ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, லவ்வர் இருக்கான்னு சொல்லிட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அப்போதான் டிசம்பர் 11 குஷ்புவோட அப்பா அம்மா வெளியூர் போறதை இவன் கவனிச்சிருக்கான். வரதுக்கு எப்படி சாயந்தரம் பக்கம் ஆகும். இப்போதான் நம்ம குஷ்பு அடையறதுக்கு சரியான டைம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்கான். அவன் குஷ்புவை மீட் பண்றதுக்கு முன்னாடியே குஷ்பு ரெடியாகி தேஜலை பார்க்க போயிட்டாங்க. அவங்க பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். மத்தியானம் 2 மணி பக்கம் குஷ்பு வீட்டில் இருந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே குஷ்புவோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு என்னோட வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா, என்னோட வீட்டில் சில புத்தகங்கள்லாம் அட்டாளியில் இருக்கு, அதை எல்லாத்தையுமே எடுத்து கீழே அடுக்கணும், என் ஒருத்தனால முடியாது, அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். அவன் சொல்றதை கேட்டு குஷ்புவும் எல்லா விஷயங்களும் நம்பி சரி வரண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் கையில ராக்கியும் கட்டி விட்டுருக்காங்க. அதுவே அவனுக்கு ஒரு பெரிய கோபம் தான். இருந்தாலும் தம்பி அப்படிங்கிற ஸ்தானம் தானே, நம்ம எவ்வளவு நாளா பழகிட்டு இருக்கோம், இவனை பத்தி தெரியாதான்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அவனோட வீட்டில் போய் புத்தகங்கள்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளார நுழைஞ்சவங்க தான் உடனே ஜெய் அந்த ரூமோட கதவை அவசர அவசரமா தாப்பால் போடுறான். குஷ்பு பார்த்துட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும் போது தம்பிங்கிற ஸ்தானத்துல இருக்கிற ஒரு பையன் தன்னோட உடம்ப தொடும் போது அந்த பெண்மணிக்கு எந்த லெவலுக்கு அருவருப்பா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஜெய் அக்காங்கிற ஸ்தானத்துல இருக்கிற குஷ்புவை ரேப் பண்ண ட்ரை பண்றான். அந்த இடத்துல எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் குஷ்பு உதறி விட்டுட்டு போடா போடா நீ எனக்கு தம்பி மாறிடா, நான் உனக்கு அக்கா மாறிடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவனை போட்டு அடிக்கிறாங்க. அவனுக்கு கோவத்தை தாங்க முடியல. எவ்வளவு நாள் தான் என்னை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு ஒதுக்கியே வைப்பேன், எனக்கு உன் மேல இப்படிதான் ஆசை இருக்கு அப்படிங்கிறத அவன் கோவமா வெளிப்படுத்துறான். அந்த பெண்ணை ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவனால் முடியல. அந்த பெண் எந்த லெவலுக்கு தடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு தடுக்கிறாங்க. கடைசியாக கோவப்பட்டு ஒரு பெரிய அயன் ராட் எடுத்து குஷ்புவோட தலையில் ஓங்கி அடிக்கிறான். நிறையா டைம் அடிக்கும்போது குஷ்புவால் வலி தாங்க முடியல. அவனை தள்ளி விட்டுட்டு பாத்ரூம்குள்ளார ஓடி போய் கதவை தாப்பால் போட்டுட்டு கத்துன்னு கத்துறாங்க. யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறது வீட்டுக்கு வெளியே யாராச்சும் கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் பயம். என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு வெளியே போனாங்க, அவங்க வேலைக்கு போயிட்டு திருப்பி வரதுக்குள்ளார நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முடிக்கணும், இவளை நான் ஈஸியாக அனுபவிச்சிடலான்னு பார்த்தா இவ இந்த லெவலுக்கு கஷ்டப்படுத்துறாளேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு கைப்பிடியை வச்சு நல்லா திருவி இருக்கான். ஆனால் கைப்பிடி உடஞ்சி கையோட வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கதவை நல்லா உடச்சி உள்ளார போயிருக்கான். உள்ளார போய் ஒரு கோடாரி எடுத்து அந்த பெண்ணோட கழுத்தில் வெட்டி அதே இடத்துல குஷ்புவை கொலை பண்ணிட்டான். ரேப் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சவன் முடியல அப்படிங்கிற ஒரு கோவத்தில் அந்த பெண்ணை கொலையே பண்ணி முடிச்சிட்டான். இவனோட வயசு வெறும் 17-18 தான். குஷ்பு இறந்ததுக்கு அப்புறம் இப்ப டெட் பாடி டிஸ்போஸ் பண்றது தான் ஒரு பெரிய வேலையே. ஒரு பக்கம் குஷ்புவோட அப்பா அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாங்க. குஷ்பு இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. பக்கத்துல என் வீடு தான் இருக்கு, அக்கா அக்கான்னு சொல்லிட்டு எப்பயுமே குஷ்பு போய் பார்ப்போம். என்னோட அப்பா அம்மாவும் வேலைக்கு போயிருக்காங்க, அவங்களும் வீட்டுக்கு வந்தா நான் தொலைஞ்சிருவேன். அவங்க எனக்கு எப்படி தண்டிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன், நான் அவளை உண்மையானுமே அக்கான்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லி இந்த அப்பா அம்மா நினைச்சிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு நாள் போலீஸும் வருவான், அவனும் என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது. இது எல்லாத்துலேயுமே ரொம்ப கச்சிதமாக பிளான் பண்ணிட்டு இருந்தான். உடனே டெட் பாடியை ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் டோட்டலாக டைட்டாக கட்டி அதுக்கு மேலே ஒரு சாக்கு மூட்டையை வச்சு கட்டி இவனோட ரத்தக்கரை உள்ள எல்லா ஆடைகளையும் எடுத்து அதுக்குள்ளாரையே போட்டு அவனோட பாத்ரூம் கதவுல ஹேண்டில் வேற உடைச்சிருக்கான். அந்த ஹேண்டிலையும் எடுத்து உள்ளார போட்டு அதுக்கெல்லாம் மேலே ஒரு பெட்டு வச்சு கயிறு வச்சு கட்டியிருக்கான். இது எல்லாத்தையுமே கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த பெட்டை டெட் பாடியோடு தூக்கி அவனோட ஆக்டிவா ஸ்கூட்டியில் வச்சு மத்தியானம் 3 மணி பக்கம் அதே கிராமத்தில் ஆக்டிவா ஸ்கூட்டி ஓட்டிட்டு போயிருக்கான். எல்லாத்துக்குமே பார்க்கறதுக்கு அவன் ஒரு பெட்டை கட்டி கொண்டுட்டு போறாங்கிற மாதிரி தான் தெரியும். உள்ளார டெட் பாடி இருந்துச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது. எல்லையில் இருக்கிற ஒரு ஏரியில் ஆள் நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உடனே அந்த பெட்டோட அந்த ஏரிக்குள்ளார போட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயங்களும் க்ளீன் பண்ணி ரத்த கரைகள்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே அவங்க அப்பா அம்மா வர வரைக்கும் உட்காந்துருக்கான். இவன் நினைச்ச மாதிரியே சாயந்தரம் பக்கம் குஷ்புவோட அப்பா அம்மா வந்தாங்க. குஷ்புவை தேட ஆரம்பிச்சாங்க. இவங்கிட்ட வந்து கேட்டாங்க. எல்லா இடத்துலையுமே ஊரே தேட ஆரம்பிச்சிச்சு. குஷ்புவோட அப்பா அம்மா கிட்ட போய் நானும் அக்காவை தேடுறேன்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டிங்கும் கொடுத்துட்டு இருந்திருக்கான். போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நாள் அதே ஏரிக்கு போய் டெட் பாடி என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கான். இவன் உள்ளார போட்ட டெட் பாடி பெட்டோட மேலே வந்து மிதந்துட்டு இருந்திருக்கு. அதை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே விறகு கட்டைகள்லாம் போட்டு ஏதோ மூடி வச்சுட்டு பயத்தோடு ஓடி வந்துட்டான். எப்படியும் அதை பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். நம்மளை பற்றி எந்த தடயமும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த ஏரிக்கு போகிற வழியில தான் இந்த சுவாமி நாராயணன் கோயில் இருக்கு. அங்கே சிசிடிவி கேமரா இருக்கிறத இவன் கவனிச்சிருக்கான். அந்த சிசிடிவி கேமராவோட காட்சிகள் எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அங்கே போய் நான் ஹார்ட் டிஸ்கை திருடும் போது உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கிளியராக போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான்.
இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ் கேட்கும் போது எல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆனா இவனுக்கு வெறும் 17, 18 வயசு தான். இவன் இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு தகுதியே இல்லை. இவன் எப்படி இதை பண்ணான், இவன் கூட யாராச்சும் துணை நின்னாங்களாங்கிற ஒரு டவுட் போலீஸ்க்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா போலீஸோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 17 வயசு பையன் 18 வயசு பசங்களை இந்த மாதிரிலாம் கிளீனெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. யார் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கிற ரொம்ப டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் போலீஸ்க்கு இன்னும் 2 குற்றவாளிகளும் இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, இந்த பையனோட அப்பா அம்மா அப்படிங்கிறது தெரிய வருது. ஜெய்யோட அப்பா அம்மா 2 பேருமே வெவ்வேறு இடங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் 9 மணிக்கு போனாங்க அப்படின்னா திருப்பி சாயந்தரம் 5 மணி பக்கம் தான் வருவாங்க. அன்னைக்கு சம்பவம் நடந்த நாள் ஜெய்யோட அப்பா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. ஜெய் சொன்னது எல்லா விஷயங்களும் உண்மைதான். ஆனா 3 நாள் கழிச்சு குஷ்புவோட டெட் பாடி இந்த மாதிரி ஒரு ஏரியில கிடைச்சிருக்கேங்கிறது எல்லா நியூஸ், போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே டிவியில பப்ளிஷ் ஆகுது. அப்படி பப்ளிஷ் ஆகும்போது தான் அந்த டெட் பாடியை சுத்தி இருந்த பெட்ஷீட், அந்த டெட் பாடியை சுத்தி இருந்த பெட் எல்லாத்தையுமே பார்த்தா நம்ம வீட்டுல தொலைஞ்சு போன பெட், நம்ம வீட்டுல 2 பேரா ஒரு பெட்ஷீட் இருந்துச்சு, அதுல ஒரு பெட்ஷீட் தான் இந்த டெட் பாடியில மூடி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்க 2 பேத்துக்கும் தன்னோட பையன் மேலதான் டவுட் வருது. ஜெய் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதான் ஜெய் எல்லா உண்மையுமே சொல்லிட்டான். ஆமா, நான் தான் இது எல்லாத்தையுமே கட்டி தூக்கி போட்டேன்னு. போலீஸ் வேற ஒரு பக்கம் கதவோட தாப்பால் முதற்கொண்டு இதுக்குள்ளார கிடைச்சிருக்குங்கிற எல்லா விஷயங்களுமே வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு தன்னோட பையனை எப்படியாச்சும் மாட்டாம இருக்கணும், தன்னோட பையனை காப்பாற்றணுமேங்கிறதுனால எல்லா எவிடன்ஸையுமே கலைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பாத்ரூம் டோரை மாற்ற ஆரம்பிச்சாங்க, ஃபுல்லா பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இங்க கொலை நடந்ததுக்கு எந்த எவிடன்ஸுமே இருக்கக்கூடாதுங்கிறதுல கிளீனா இருந்தாங்க. இந்த எல்லா விஷயங்களுமே போலீஸ் கேட்டதுக்கு அப்புறம் ஜெய்யோட அப்பா அம்மாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பையன் என்ன குற்றத்தை பண்ணா, அப்பா அம்மா என்னெல்லாம் தடயங்களை அழிக்க நினைச்சாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் விசாரிச்சிருக்காங்க. ஜெய்யோட வீட்டுக்கு போய் எங்க என்ன நடந்துச்சு, எப்படி கொலை நடந்துச்சு எல்லாத்தையுமே டெமோ மாதிரி பார்த்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு சார்ஜ் ஷீட்டா ஃபைல் பண்ணி கோர்ட்ல போய் கேஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சைடு ஜெய்யோட குடும்பத்துக்கு ஒரு அட்வொகேட், இன்னொரு சைடு குஷ்புவோட குடும்பத்துக்கு ஒரு அட்வொகேட். இந்த கேஸ் இன்னும் எத்தனை வருஷம் நடக்கும்னு தெரியல. 2019 வருடத்துல ஒரு பொண்ணை மர்டர் பண்ணியிருக்கான். அதுவும் ரொம்ப கொடூரமா ரேப் பண்ண போய் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி மர்டர் பண்ணியிருக்கான். தம்பி தம்பின்னு கூப்பிட்டு இருந்த அந்த தம்பி தான் அக்காவை மர்டர் பண்ணியிருக்கான். 2019 நடந்தது. இப்போ 2024 வருடம் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் தண்டனை எப்போ கிடைக்கும், இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், தண்டனையாவது கிடைக்குமா, இந்த மாதிரி எல்லா சந்தேகமும் நமக்கும் இருக்கு. இந்த கேசஸ்ல இன்னும் ஏதாச்சும் முக்கியமான அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். யாரா இருந்தாலும் சரி, அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணன், இந்த மாதிரி எந்த பேரை கூட்டுக்கிட்டு உங்ககிட்ட வந்தாலும் தயவு செய்து இப்போ 2024 வருடம் இந்த காலகட்டத்தில் நம்பிராதீங்க. உங்களோட சொந்த அக்கா தங்கச்சி, உங்களோட சொந்த அண்ணன் தம்பிக்கு இருக்கிற ஒரு அன்பு அவனுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் வருவான், நீங்களும் உள்ளார விடுவீங்க. கடைசியாக தான் தெரியும் அவன் உங்களை எப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு. எத்தனையோ பேர் அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இன்னும் பெண்களை காமத்தோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளார தான் அவங்க எப்படி பார்க்குறாங்க, உங்களை என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க இப்படிங்கிற விஷயம்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த இடத்துல குஷ்புக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவன் செய்யக்கூடியவனாக இருந்திருக்கான். இவன் உண்மையானுமே அந்த பெண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் நிறைய பேர் பார்க்குற விதமே தப்பாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பார்க்குற விதமே தப்பாக இருக்கும். அதுவே எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம், எந்த லெவலுக்கு ஒரு அருவருப்பாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையுமே நான் தப்பு சொல்லலை. என்னைக்குமே வெளியாட்கள் ஒருத்தவன் ஃப்ரெண்ட் ஆகட்டும், அண்ணன் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வெளியில் வேற யாரோ தேர்ட் பர்சன் உள்ளார வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அவங்கள தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அவனோட ஆட்டிடியூட் என்ன, அவன் மற்ற இடங்கள்லாம் மற்ற பொண்ணுங்களெல்லாம் எப்படி பார்க்குறான் இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சாவே உங்களை அவன் என்ன மாதிரி பார்க்குறாங்கிறது தெளிவாக தெரியும். என்றைக்குமே அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்றவன் நல்லவனும் இல்லை, ஏமா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு டைரெக்டாக சொல்கிறவன் கெட்டவனும் இல்லை. இந்த சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்லும் போது இந்த இடத்துல ஜெய்யை காட்டியும் ஜெய்யோட அப்பா அம்மா மேலே தான் எனக்கு கோவமே ரொம்ப அதிகமாக வருது. இந்த இடத்துல ஒரு மிருகத்தை வீட்டில் சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த மிருகத்து மேலே அன்பை வச்சுட்டோம், இவன் நம்மளோட பையனா போயிட்டான், நமக்கு மரியாதை இருக்குது, எல்லா இடத்துலையும் நம்மளை தப்பாக பார்ப்பாங்க, காரி துப்புவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளாரே வச்சிருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லா எவிடன்ஸுமே கலைச்சிருக்காங்க. ஏன் எதிர் வீட்டில் அந்த பொண்ணு இவங்களோட பொண்ணு மாதிரி இல்லையா? அந்த பொண்ணு லட்சணமாக பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, நிறைய இடங்கள்ல அதுக்கு வரன் கிடச்சிருக்கும். பிகாம் படிச்சுட்டு இருந்த பொண்ணு, ஏன் அவங்க அப்பா அம்மாவுக்கு வருத்தம் இருந்திருக்காங்க?
என்னைக்குமே வீட்டுக்குள்ளார ஒருத்தவங்க அப்பா ஸ்தானத்துல இருக்காங்க, அம்மா ஸ்தானத்துல இருக்காங்க, என் புள்ளையோட ஸ்தானத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட குற்றங்களை மறைக்கிறதுக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு பெண்ணோட பாவம் உங்களோட குடும்பத்துல என்னைக்குமே யாரையுமே வாழ விடவே விடாது. இந்த இடத்துல இவங்க மறைச்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் இதை யோசிச்சு அந்த அப்பா அம்மா செத்துருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம டெய்லியும் எல்லா இடங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா பெண்களுக்கும் இது ஒரு நல்ல அவேர்னஸா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டீச்சர் இன்ஸ்டாகிராம்ல ரீல போட்டு அந்த ஏரியால இருக்கிற வேற ஒரு பையன் அக்கா டீச்சர்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார நுழைய விட்டு அவனே இன்ஸ்டாகிராம் ரீல்லாம் எடுத்து எடிட் பண்றங்கிற பேர்ல அந்த டீச்சர் கூட 2 வருஷம் பக்கம் பழக்க வச்சு அதுக்கப்புறம் மலை பிரதேசத்துக்கு கொண்டுட்டு போய் ப்ரொபோஸ் பண்றங்கிற பேர்ல அந்த பெண்ணை கொன்னேட்டான். இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் தாண்டி இன்னும் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா வெளியே சொல்றதுக்கு தயங்கிட்டு இருப்பாங்க. இன்னமும் விக்டிம்ஸா இருப்பாங்க. இவன் அண்ணன் நம்பின, இவன் தம்பின்னு நம்பின, ஆனா என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டானேங்கிற விக்டிம்ஸும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி உலகத்துல நீங்க வாழ்றீங்க. இந்த மாதிரி உலகத்துல ஒரு பெண்மணி எந்த லெவலுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.